இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை இருக்க வேண்டும், இரக்கம் இருக்கணும். இந்த பரிசுத்த நாளிலே, பரிசுத்த ஆலயத்திலே, பரிசுத்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீ பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. செய்தி என்னன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வசனம் கவனிச்சீங்களா? கேட்டவைகளை சொல்லுங்க. கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதை கவனிச்சீங்களா? நேற்று ராத்திரி என்ன மெசேஜ் சொல்லுங்க. ஐயோவா? ஐயோ ஐயா ஷார்ட்டா? ஐயோ கரெக்டா இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அதான் வாசனம் கேட்கிறோம் இல்லையா? புரியுதா? கேட்டதை விட்டு என்ன செய்யக்கூடாதான்? விலகக்கூடாது. ஏன் இன்றைக்கு அநேகர் வளர முடியல? வளர்ச்சின்னா தெரியுதா? இப்படி இருக்கிறது இப்படி, இப்படி இருக்கிறது இப்படி. ஏன் வளர முடியலன்னா, கேட்டுட்டு இப்படி விட்டு போயிடுறது. இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு மாலையில அவங்கள்ட்ட போய் என்ன பிரசங்கம் கேளுங்க, சொல்ல மாட்டாங்க, தெரியாது, மறந்துது. அதுக்கு அடுத்தது அதே எபிரேயர் 12:25 என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயர் 12:25 இந்த பூமியில பேசுகிறவங்களுக்கே நீங்க செவி கொடுக்கலன்னா பரலோகத்துல இருந்து பேசுவார், அப்ப எப்படி கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அது படிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று. இப்ப யார் பேசுறா? நான் பேசுறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுறேன். அப்ப பேசுகிறவருக்கு கேட்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்தது, ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவர்களே நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இந்த வார்த்தை இங்க கொடுக்கும் போது இதையே நீங்க கேட்காம விலகிட்டீங்கன்னா பரலோகத்திலிருந்து பேசும்போது எப்படி கேட்பீங்க? புரியுதா? சொல்லுங்கம்மா. ஒரு புள்ள வீட்டிலேயே படிக்கலன்னா ஸ்கூல்ல போய் எப்படி படிக்கும்? சொல்லுங்க. இதான் உங்களுக்கு ஷார்ட்டா, இதான் ஒரு பிள்ளை வீட்டிலேயே படிக்கலன்னா ஸ்கூல்ல போய் எப்படி படிக்கும்? அப்ப பிரசங்கத்தை கேட்கும் போதே நம்ம கவனமா கேட்டு, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். கை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. அதே எபிரேயர் 3:12 என்ன இருக்குன்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு ஒரு வார்னிங் மெசேஜ், எச்சரிக்கை இல்ல. செய்தி என்னன்னா, விலகக்கூடாது. யாரை விட்டு விலகக்கூடாது? பரிமளம் ராஜு விட்டு விலகிடலாம், அண்ணால் பாபு விட்டு விலகிடலாம், இல்ல பாபு அண்ணால விலக்கிடலாம். சும்மா சொல்றேன். ஆனா யார் யாரை விட்டு விலகினாலும், நேற்று ஜானு ராத்திரி 6 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, சர்ச்சை விட்டு விலகிட்டான். யார் யாரை விட்டு விலகினாலும் யாரும் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. யாரை விட்டு விலகக்கூடாது? அதான் செய்தி. இப்ப நான் சர்ச்சில் திருவேற்காடு போயிட்டு வரேன், திருவேற்காடு முடிச்சுட்டு வரேன், திருப்பி வர ஒரு மாடு நிக்குது, விலகவே மாட்டேங்குது. ஆள் அடிக்க அப்படியே தான் நிக்குது. நான் கொடுத்த மெசேஜுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கு பாருங்க, விலகவே மாட்டேங்குது. ஒரு மனிதன் அப்படி இருப்பான்னா கர்த்தருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. எதை விட்டு விலகணும், எதை விலக கூடாது. அப்ப எது கூடாதுன்னா, எபிரேயர்ல 2:1 நீங்க பேசும் போதே கவனிக்காம அதை விட்டு விலகிட்டீங்கன்னா பரலோகத்திலிருந்து தேவன் பேசும்போது எப்படி நீங்க கேட்பீங்க? அதான் செய்தி. புரியுதா? எபிரேயர்ல 2:1, எபிரேயர் 12:25 நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்க விலகாம இருக்கணும்னா மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணும். என்னம்மா? மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
என்ன நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். அதான் எபிரேயர் 3:12 வார்த்தோம். யாரை தேடி வந்திருக்கிறீங்க? என்ன எங்களை பார்க்கவோ என்னைய பார்க்கவா? ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற தேவன் யாரு? கொஞ்சம் கையை தட்டி சொல்லுங்களேன். ஒரு மந்திரி வந்து நிக்கிறான்னா என்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, என்ன வெடி, என்ன ஆட்டம், என்ன பாட்டம். கடைசியில எல்லா கொண்டாட்டமும் திண்டாட்டமா போயிடும். ஆனா நம்ம கொண்டாட்டம் ஒரு நாளும் திண்டாட்டமா மாறாது. அப்போ எதை விட்டு விலக கூடாதுன்னு சொன்னா நீதிமொழிகள் 19:27 அறிவை தரும் வார்த்தையை விட்டு விலக கூடாது. சொல்லுங்க சத்தமா, அறிவை. இந்த வார்த்தை என்ன தருது நமக்கு? அறிவை தருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த வசனம் என்ன இருக்குது? அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. அநேக போதனைகள் எப்படி வருது தெரியுமா? இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கு. ஒரு சபையில ஞானஸ்நானமே கிடையாது, இன்னொரு சபையில ஞானஸ்நானம் இருக்கு, ஆனா வேற விதமான ஞானஸ்நானம். நமக்கு எதிரே ஒரு சர்ச்சு, பெரிய சர்ச்சு, புது சர்ச்சில் கொடியை கட்டி அது கீழே தான் ஞானஸ்நானம். இன்னொரு சர்ச்சு ஞானஸ்நானமே இல்லை, இன்னொருத்தர் பிதாதான், இயேசு இல்லை. இன்னொரு இயேசு இருக்கிறாரு, பிதா இல்லை, ஒன்லி ஜீசஸ், யெகோவா விட்னஸ், இதெல்லாம் இருக்கு இல்ல. இந்த போதனைகள் என்ன எப்படி வந்தாலும் இதுதான் நமக்கு போதனை. எது போதனை? நேற்று ஒருத்தர் பிரசங்கிட்டாரு, அவர் வீட்டில இருந்து உள்ள காரியம் சொன்னாரு, பைபிள்ல உள்ள வார்த்தை தான் சொன்னார். எவ்வளவு நீங்க விலகாம இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தையானது உங்களுக்கு புத்தியையும் ஞானத்தை, அதே நீதிமொழி 8:33 என்ன இருக்குன்னா, நீதிமொழி 8 தெலுங்குல இருந்தா கூட எடுத்து வாசிங்க, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அதே நீதிமொழி 8:33 இப்ப சொல்ற அறிவுரைகளை கேட்டு, நானா சொல்லல, மத்தேயு 10:20 என்ன இருக்கு? பேசுகிறவன் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த. அப்ப ஆவியானவர் பேசும்போது அந்த புத்தியை கேட்டு ஞானத்தின்படி நடந்தா அவர் விலக மாட்டான். சில பேர் மனுஷனை நம்பி போய் கர்த்தரை விட்டு விலகிறது. அநேக விலகிறாங்கன்னா எரேமியா 17:5 எரேமியா 17:5 மனிதர்களை நம்பி போறாங்க, கர்த்தரை விட்டு விலகிறாங்க. நீங்க மனுஷனை நம்பினீங்கன்னா கர்த்தரை விட்டு வேண்டியதான். ஒரு விலங்குல உங்களுக்கு பெரிய பணக்காரன், பெரிய அரசியல்வாதி, பெரிய அதிகாரி அப்படியெல்லாம் நினைச்சு சொல்ல விலங்குல உங்களுக்கு ஐயோன்னு இருக்காது. ஒரு ஐயோ நேற்று ராத்திரி ஐயோன்னு கேட்டீங்கல்ல. ஏசாயா 31:1 என்னன்னா, நீங்கள் சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தனை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் என்ன இருக்குது? அப்புறம் ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, பணக்காரன் அதான் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால், நிறைய காசு இருக்குது, நிறைய படிப்பு இருக்குன்னு சொல்லி அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் பயங்கரமான ஆளுகளப்பா அப்படின்னு சொல்லி அவனை எல்லாம் நம்பி போனால், அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நேற்று ராத்திரி ஒரு ஐயோ வந்தது, இன்னைக்கு காலையில ஒரு ஐயோ வருது. யாருக்கு ஐயோ? கர்த்தரை விட்டு விலகிறவனுக்கு ஐயோ. எவ்வளவு படிப்பு, எவ்வளவு பணம், எவ்வளவு பட்டாதாரி, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த ஜனாதிபதியை விட, இந்திய நாட்டு ஜனாதிபதியை விட, பிரதம மந்திரியை விட, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் மந்திரி, முக்கிய மந்திரி, எந்த மந்திரியா இருந்தாலும் எல்லாரையும் காட்டிலும் தேவன் பெரியவர். தேவனை விட்டு விலகாமல், தேவனோடு விலகினீங்கன்னா வெட்கப்படுவோம். அதே 17 எரேமியாவுல 13 எரேமியா 17:13 தேவனை விட்டு விலகினால் வெட்கப்படுவீர்கள். இருக்குதா அந்த வசனம்? இஸ்ரவேல் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். பாத்தீங்களா? இன்னைக்கு செய்தி விலக கூடாது. யாரை விட்டு விலக கூடாது? இந்த சமுதாயத்தை விட்டு நீங்க விலகலாம், ஆனா தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்றதே கஷ்டம்.
நம்முடைய வாழ்வே ஒரு பாட்டு பாடுவாங்க, வாழ்வே நீர்தானையா. அவர்தான் வாழ்வு, அவர்தான் வழி, சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிற போறோம்னா, அவர் விட்டு விலகிடவே கூடாது. எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த வார்த்தையை கவனிக்கிறோமோ அவ்வளவு நம்மளை விட்டு நம்ம அந்த கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். உறுதியா இருக்கிறீங்களா? 119:87 வாசித்தோம் இல்ல, அதான் நம்ம சங்கீதம் எடுத்தோம் இன்னைக்கு. 119 87 வசனம் வந்து அவருடைய கட்டளையை விட்டு விலக கூடாது. அதான் பைபிள் வார்த்தை. இதை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகிட கூடாது. எசேக்கியேல் 18:26 நீதியை விட்டு, நீதினா என்ன? அதுதான் கர்த்தருடைய வசனம். அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? நீதியா இருக்கிறது. அந்த நீதியை விட்டு விலகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். எவ்வளவு உறுதியா இருக்கணும் சொல்லுங்க, எவ்வளவு உறுதியா? இந்த வார்த்தையை நீங்க நாளை கேட்டா சொல்ல முடியுமா? பரிமளம், நேற்று உங்க சபையில என்ன செய்தின்னு கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இந்த சுகுணா உங்க சர்ச்சையில என்ன செய்தின்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லணும்னா என்ன இருக்கணும்னா நம்ம மனதுல ஆழமா பதியணும். மனதுல என்ன பண்ணணும்? அப்படியானால் இந்த வசனங்கள் நம்ம யோசுவா 24:16 வசனத்துல என்ன இருக்குன்னா, யோசுவா 24:16 உம்மை விட்டு விலகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு எப்படி இருக்கணும்? தூரமா இருக்கணும். யார்தான் என் பக்கத்துல இருக்கணும்? கர்த்தர் தான் என் பக்கம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கெல்லாம் கூடவே இருந்தார்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கும் கொலைசல் 1:27 உங்களுக்குள்ளே இருக்கிறானா? இந்த சர்ச்சோட இருக்கிறீங்கன்றது சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறது எவ்வளவு வித்தியாசம் இல்ல? ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட இல்ல, அவர் கூட தான் இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது அவருடைய சரீரத்தை, ரத்தத்தை நமக்கு கொடுத்து அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? இப்போ வந்து நல்ல கவனிங்க, உம்முடைய வார்த்தையை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. அப்படியான அவங்க தீர்மானம் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து கர்த்தரோட இருக்கணும். நீதிமொழி 3:3 பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும், அது ரெண்டுக்கும் ஒரு உறவு இருக்குது. கிருபைக்கும் சத்தியத்துக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, நீதிமொழி 3 சத்தியமும் ஒன்றை விட்டு விலகாது. கிருபையும் விலகக்கூடாது, சத்தியமும் விலகக்கூடாது. கிருபை அவருடைய இரக்கம், கிருபை அவருடைய காருண்யம், கிருபை அவருடைய அன்பு, கிருபை அவருடைய தயவு, கிருபை அவருடைய அரவணைப்பு, கிருபை அவருடைய பாதுகாப்பு. நம்ம உயிரோடு இருக்கிறது இன்னைக்கு யாருடைய கிருபை? நம்ம புருஷன் ஐடில 50,000 சம்பளம் வாங்குறான், அதனால நான் உயிரோடு இருக்க சொல்ல முடியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் பணத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். கிருபை விட்டு விலகிச்சுனா அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, ஒருத்தர் விலகினா கூட, ஒருத்தர் அந்த கிருபை விட்டு விலகினாலும் குடும்பமே காலி ஆயிடும். பைபிள் வசனம் அதுதான் இருக்கு. கடைசியில் அதை முடிப்பேன். அப்ப ஏசி 54:10 என்னன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், என் கிருபை உன்னை விட்டு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிற்கும் கர்த்தர். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை விலகாது என்றார். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். இன்னைக்கு எப்படி தீர்மானிக்கிறீங்க? காலையில எழுந்த உடனே எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க? என்ன ஜெபம் பண்றீங்க? ஒன்றும் புரியல. எழுப்பி பல்லு கழுவுறீங்களா, குளிக்கிறீங்களா? அப்படியே வாங்கி போட்டு பண்ணி 6 மணிக்கு அங்கே கார்டு அடிக்கணும். இப்போ முந்தியெல்லாம் செக்யூரிட்டி ஏமாத்திட்டு போயிடலாம். இப்போ மிஷின்ல வந்துருச்சு, ஏமாற்ற முடியாது. மிஷின் கரெக்டா பஞ்சு பண்ணிடும். பண்ணுதான் இல்லையா? சொல்லுங்க. ரமேஷ் எத்தனை மணிக்கு வராரு, பிரபாகர் எத்தனை மணிக்கு, எல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு கல்வி இவ்வளவு கரெக்டா சொன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை மணிக்கு எழுதி ஜெபிக்க? காலையில அந்த கிருபை நினைச்சு பாருங்க. காலைதோறு கிருபை எப்படி இருக்குதான்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன். சரி, அதிகாலை எத்தனை மணி?
3-4 கூட வச்சுக்கலாம். 3 மணி அதிகாலை என்றது 3 மணி. அதை விட்டுட்டு 7 மணிக்கு போய் என்ன பாட்டு தெரியுமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி தலையில போடணும் 2. அதிகாலை 7 மணிக்கு எழுப்பி அதிகாலை பாட்டா? ஒரு டிவி செல்லுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு அந்த நேரத்தை கொடுக்குறோமா? எங்க வீட்டுல பாருங்க, அவங்க சாட்சி ராத்திரிலாம் தூங்கவே மாட்டேன், ஜெபம் தான். ரெண்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அவங்க ஏதோ இடையில வந்து தண்ணி குடிச்சு போனாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பாருங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுப்பி 5:30 மணிக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 5:30க்கு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கவே இல்லை. கரெக்டா 6 மணிக்கு அவங்க அவரை கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள நானும் கிளம்பி இருந்துச்சா திருவேற்காடு போயிட்டு அங்க முடிச்சுட்டு வரேன். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமா, விலகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது கீழ்ப்படியாமை, 2வது பாவம். பாத்தீங்க ஆதியாகமம் 3:8. ஆதியாகமம் 3:8ல என்னன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே நல்ல கவனிங்க, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, ஆதாமும் மனைவி சேர்ந்து யாரை விட்டு விலகி? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக. காரணம் என்னன்னா, கர்த்தர் வந்து ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். இப்ப இங்க வந்து நம்ம பேர் சொல்லி கர்த்தர் கேட்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்கிரீனை தூக்கிட்டு பின்னால ஒளிஞ்சிக்க முடியுமா? அப்படிதான் ஒளிஞ்சாங்க. ஏன் தெரியுமா? கீழ்ப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டோமே அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. இப்ப கீழ்ப்படியாக போனோம்னா பாவம் வந்தது, பாவம் வந்தோடனே பயம் வந்தது. சொல்லுங்க, கீழ்ப்படியாம போனா என்ன வரும்? பாவம் வந்தா என்ன வரும்? பயம். பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் கேட்கிறாரு, நிர்வாகின்னு சொல்றான், உன்னை யார் நிர்வாகி ஆக்குனான்னு கேட்கிறார். அந்த வசனம்லாம் இருக்கு, நேரம் இல்லை. அப்ப ஏன் ஆதாம் ஏவாள் விலகிட்டாங்கன்னா, பாவத்தினால கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? பைபிள் என்ன இருக்கு? பாவம் செய்யற ஆத்மா சாகும் இருக்கா இல்லையா? பாவம் செய்யற ஆத்மா, பாவத்தின் சம்பளம். இப்ப ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது இப்போ செய்யற வேலைக்கு எப்ப கொடுப்பாங்க சம்பளம்? அப்ப இந்த பாவத்தை எல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலமா என்ன வருதுன்னா கேன்சர். யாராலும் என்ன செய்ய முடியாது. இந்த வியாதி எல்லாம் சாபத்தின் வியாதி, எகிப்துக்கு வரப்படுற வியாதி. மூல வியாதி வருது இல்ல, மூல வியாதி அது எகிப்துக்கு வந்த வியாதி. ஆனா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கார், எகிப்தியருக்கு வரப்படின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய. ஆமென். அப்ப நம்ம வார்த்தை விட்டு விலகாம இருந்தான், விலகிட்டான். நியாயாதிபதி 16:20ல சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகிட்டார். பாத்தீங்களா? சிம்சோனை விட்டு கர்த்தர் ஏன் விலகினார்னா, அதே 16:1ல அவன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவன் மடியில படுத்தான்னு இருக்கு. இப்ப வேசித்தனமான பாவம் கர்த்தரை விட்டு விலக விட்டுருச்சு. பாத்தீங்களா? இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, கர்த்தர் அவனை விட்டு விலகினதே அவனுக்கு தெரியல. பாருங்களேன், பாத்தீங்களா? இப்போ உங்க வீட்டை விட்டு வெளியே போனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினது அவனுக்கே தெரியல. அவனை நிர்விசாரமா அவன் மடியில படுத்து கிடக்கிறான். நிர்விசாரம். அவனுடைய வல்லமை எதுல இருந்தது? சிம்சோட வல்லமை எதுல இருந்தது? கையிலயா, காலையா, முதுகுலையா, முடியலையா? முடியல. அப்போ கேட்கிறா, அந்த வேசி கேட்கிறா, உன்னுடைய வல்லமை எங்க இருக்குன்னு கேட்கும் போது இவன் மடியில ஹாயா படுத்துட்டு என் முடியல வல்லமைன்னு சொல்லி வாயை திறந்துட்டான். அந்த முடியை கட் பண்ண உடனே வல்லமை போயிடுச்சு. பாத்தீங்களா? உண்மை பைபிள்ல இருக்கு. முடியை கட் பண்ண உடனே இயேசுவுக்கு அடுத்த நசரேயன் அவன் தான். அவன் தலையில என்ன படக்கூடாது? சவரன் கத்தி படக்கூடாது. ஆனா பாவம் செஞ்ச உடனே, கர்த்தர் விலகின உடனே அவன் முதல்ல பெலிஸ்தன் பொண்ணு கெடுக்கிறான். யாரு? ரசிக்கப்படாத பொண்ணு. விட்டு சேதனை இல்லாத வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறேன்னு கேட்டாங்க. தாய் தகப்பனான், நம்ம குடும்பத்துல பெண் இருக்குதே, ஏன் அதை விட்டுட்டு அங்க போனேன்? அவன் சொல்றான், அந்த பெண் என் கண்ணுக்கு இன்பமா இருந்தா. 2 இடத்துல வந்தாரு. அந்த இன்பம் துன்பமா மாறிடுச்சு. எந்த பெண்ணால கண்ணே அவனுக்கு இன்பமா இருந்ததோ அதே பெண்ணு அந்த பெண் கண்ணுக்கு என்னாச்சு? கண்ணை பிடிக்கிட்டாங்க.
என்ன பண்ணாங்க? கண்ணை பிடிக்கி கையில விலங்கு போட்டு சிறைச்சாலையில போய் அடைச்சி அங்க என்ன பண்ணான் தெரியுமா? செடிக்கு தண்ணி ஊத்துனானா? மாவரைச்சான். என்ன வேலை? இந்த யாராவது ஹோட்டல்ல பில் கட்டலன்னா மாவரைச்சு சொல்றாங்கல்ல, 2 நாள் வேலை சேர்த்து போனாங்க. அப்படி மாவரைக்க வச்சு அவங்க விலங்கு போட்டு ஒரு வேடிக்கை பொருள் அவனை கொண்டு வரும்போது எல்லாம் கேலி பண்றாங்க. எந்த அளவுக்கு போயிட்டான்னா கர்த்தரை விட்டு விலகினதுனால. சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகிட்டான். நேரம் ரொம்ப வச்சு சொல்ல முடியாது. 1 சாமுவேல் 16:14 சவுல் கர்த்தரை விட்டு விலகிட்டான். விலகினவன கர்த்தரே சவுலை விட்டு விலகிட்டாங்க. சிம்சோனை விட்டு விலகினாரு, சவுலை விட்டு. இவங்கெல்லாம் யாரு? சாதாரண ஆட்களா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை, சவுளுடைய தலை. அதை பெலிஸ்தன் வெட்டி கொண்டு போறான் பாருங்க. அவன் தலை வெட்டப்பட்டது. போன வாரம் நான் செய்தி எடுத்தேன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா இல்லையா? வார்த்தை விட்டு விலகிட்டீங்க பார்த்தீங்களா? விலகவே கூடாது. அடுத்த வாரம் இந்த பிரசங்கத்தை சொல்லணும். அவ்வளவு கவனமா நீங்க கேட்கணும். அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? 1 சாமுவேல் 13:21 1 சாமுவேல் 13:21 விலகி போகாதிருங்கள். மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுகோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அறைகள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. 1 சாமுவேல் 13:21 கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். 22 இருக்கா? யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது இருந்தது. 13:21 எடுக்கலாம், அதை எடுக்கலாம். நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தர் என்னை விட்டு விலக கூடாது அப்படிங்கறது எத்தனை பேர் தீர்மானமா இருக்கிறீங்க? உடனே கை தூக்கிக்கிறது அது நமக்கு ஒரு நல்ல பழக்கம். சொல்லுங்க, உறுதியா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை விட்டு அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்ற தெரியுமா? உனக்கு இருக்கிற பணம் போதும், உனக்கு இருக்கிற பணம், உனக்கு இருக்கிற செல்வம். சத்தமா சொல்லுங்க. வாய் திறக்க பயப்படுறீங்க. என்னடா போதும்ட்டாங்க நிப்பாட்டி போல. உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம். எபிரேயர் 13:5 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். எப்படி இருக்குது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? பலிபீடத்துல நிக்கிறேன். பலிபீடத்துல நின்று கர்த்தருக்கு முன்னால சொல்றேன், கர்த்தரை தந்திருக்கிறது போதும். எப்படி போதுமா? போதும் இல்ல, நான் போகல. சில பேர் அப்படிதான், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் 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 சாவர வரைக்கும் வேணும் வேணும் வேணும். தமிழ் ஒரு பழமொழி, போதும் என்ற மனமே புண் செய்யும். போதும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ போதும்னு இரு, போதும்னு உன் வாழ்க்கையை நடத்தணும், போதும்னு நீ வாழணும். நான் சொல்லல, வசனத்தை நம்புங்க. உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று. எனக்கு ஒரு நல்ல ஒரு கடையை தந்திருக்காரு, நல்ல ஒரு டிஃபன் கடை, நல்ல அருமையா. போதும் போதும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்துட்டே இருக்கு. நீங்க போதும்னு சொல்லி அந்த நிறைவோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? எனக்கு ஐடில வர்ற சம்பளம் போதும், இது போதும். போதுமா? போதாதா? உண்மையா சொல்றீங்களா? நான் கேட்கறதுக்கா சொல்றீங்களா? போதும்னா ஏன் கேட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. போதும். வசனம் சொல்லுது, போதும் என்று நீ வாழ்ந்தால் அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, உனக்கு இருக்கிறது போதும்னு நீ சொல்லணும். நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிஞ்சிடும். நீங்க இன்றைக்கு சொல்லி பாருங்க, நான் நிறைவா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? நிறைவா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் தடுக்க முடியல, ஏன்னா நிறைவு இல்லையே, குறைவு தான். நிறைவா சொல்லி பாருங்க. வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:19, கிறிஸ்து இயேசுவுக்குள்
உங்கள் குறைவுகளை தேவன் மகிமையிலே, கையை தட்டி சொல்லுங்க, தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு நான் சொல்லி அனுப்புறேன், இது போகும்னு நிறைவா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுப்பார். சில பேர் என்ன வந்தாலும் வீட்டுல கூட சொல்லி அதுக்கு என்ன கொடுத்தாலும் நிறையாதுங்க. நிறைவே இல்லை, நிறைய இல்ல, எல்லாமே குறைதான், குறைவு குறைவு குறைவு. ஆனா ஒண்ணு சொல்றேன், பைபிள்ல ஒரு வசனம், எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் ஒரு காலத்துல தூத்துக்குடியில பிறந்து வளர்ந்த மீன் இல்லைன்னா எங்க அம்மாவை உங்க அவ்வளவு அடி வாங்கினான் தான். அப்போ இந்த கிராமங்களில் கொண்டு போய் தயிர் மோர், இப்ப கேளுங்க, இவ காலையில கூட தயிர் வாங்கிட்டு வாங்கன்னா தயிர் ரசம் போட்டுருவா, எனக்கு அது அமிர்தம் தான். இல்லையா, என்ன கை வச்சாலும் ரசம் இருந்தா சாப்பிட்டு போயிருவேன். இந்த வசனம் தான் எனக்கு எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படி போகணும்னு நிறைவா இருந்தீங்கன்னா, நிறைய வசனம் இருக்கேன், நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை விட்டு நம்ம விலகாதபடி இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? பாவம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். கரந்தத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு ஆளை காட்டவா, அதோட முடிச்சிடும். நிறைய பேர் இருக்கிறாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோனா 1:3. யோனா பத்தி எல்லாருக்கும் தெரியல. கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? சொல்லுங்க, யோனா யாரு? கீழ்ப்படியாம போனதில்லை, கர்த்தரை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான்னு இருக்கு. 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடிப்போகும் யோபாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து சமூகத்தை விட்டு விலகிட்டான். நீங்க இந்த சமுதாயத்தை விட்டு விலகினா பரவாயில்லைங்க, நீ சொல்லி அனுப்புறேன். இந்த சமுதாயம் உங்களை விளக்கலாம். சில பேர் ஜாதியை பாக்குறாங்க, பணத்தை பாக்குறாங்க, பணக்காரன் நினைக்கிறாங்க, இல்ல பெரிய பெரிய ஆட்கள், அதிபதிகள், அதிகாரிகள் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் விளக்கிடுவாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்க போன கல்யாணத்துல உட்கார வைப்பானா? சொல்லுங்க, விலைக்கு வைக்கிறான். ஜாதியை பார்த்து விளக்குறான், படிப்பை பார்த்து விளக்குறான். இல்ல இருக்குதா உலகத்துல? சொல்லுங்க. ஆனால் இந்த யோனா சமூகத்தை விட்டு விலகிட்டான். காரணம் என்ன தெரியுமா? எங்க போக சொன்னாரு, எங்க போனான்? இப்படி சொல்றேன், வில்லிவாக்கம் போன்னு சொன்னதுக்கு அவன் அயனாவரம் போனா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நம்ம நாகராஜ் இருக்காரு, நாகராஜ் அயனாவரத்தை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா வில்லிவாக்கத்துக்கு போயிட்டு வந்தாங்க. இல்ல அயனாவரம் போக சொன்னா அவர் பரசுவாக்கம் போயிட்டா எப்படி இருக்கும்? நினிவேக்கு போன்னு சொன்னாரு, ஆனா அவன் எங்க போயிட்டான்? ரசிக் போகல. ரசிக் போற கப்பல்ல ஏறி, இதான் முக்கியமா கவனிக்கணும். சமூகத்தை விட்டு விலகின உடனே என்ன வந்துருச்சு தெரியுமா? ஒரு பெரிய காத்து வந்தது. அதை வாசிக்க கீழே சீக்கிரம். என்ன 1:3. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை போதும். உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இம்மிடியட்லியா உடனே ஒரு காற்று. என்ன காற்று தெரியுமா? என்ன காற்று? சரி, காற்றை பத்தி சொல்லுங்களேன். ஒண்ணு பெருங்காற்று, அப்புறம் புயல் காற்று. புயல் தான் வருது வாயில. புயல் காற்று, சூறாவளி, வேற என்ன? நான் என்னமோ சொல்ல போறேன். என்ன காற்றெல்லாம் சொல்லு. சீசர்களுக்கு எதிர்காற்று. பவுல் கப்பல்ல வந்தது யூரோ கிழித்தோ கடும் காற்று. சொல்லுங்க, வச்சிருக்கீங்கல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு வருகிற காத்து என்ன தெரியுமா? மனசை தைரியப்படுத்திக்கிறீங்க. எரேமியா 51:1. எரேமியாவுல 51:1. எரேமியா 51:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி. என்ன காற்று அது? அழிக்கும் காற்று. இதான் சூறாவளி, அது இது வந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அழிக்கும் காற்றுன்னா கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அழிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு வெட்டாந்தரை ஆயிரும், நிர்மூலம் ஆயிரும். இந்த காற்றை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அழிக்கும் காற்று. அப்ப நாம் கீழ்ப்படியாம சமூகத்தை விட்டு விலகி
இதுல ரொம்ப ஒரு இது என்னன்னா, இதோட நான் முடிக்கணும், ஏன்னா நம்ம சீக்கிரம் முடிக்கலாம், 12:30 இன்னொரு 10 நிமிஷம் கவனிச்சீங்கன்னா, உடனே எங்க போயிட்டான், மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான். இப்போ உங்களுக்கு எனக்கும் மீன் வயிற்றுல போட முடியாது, ஜிஹெச்ல கொண்டு போட்டுருவாங்க. கவனிக்கிறீங்களா? வீட்டில் போய் ஜோம் பண்ண கவனிக்க மாட்டான். அது என்ன வந்துகிட்டே இருக்காரு ஒரு அப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்த மாதம் அவர் வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது? துன்றதுக்கு இல்லை, ஜோம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அனுபவத்தில் சொல்கிறேன், இது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பாக வருவாரே, அவர் நம்பர் இருக்கா அவங்ககிட்ட, கொஞ்சம் வந்து ஜோம் பண்ண சொல்லேன். எப்போ? மீன் வயிற்றுக்குள்ளே போய். மீன் வயிறுனா ஜிஹெச், சாண்ட்லிங், அப்பளோ, பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். ஜாக்கிரதையா இருக்கும். யாரை விட்டு விலகினாலும் சரி, யாரை விட்டு விலக கூடாது. நான் சொல்றேன், நீங்க நம்பாதீங்க, பைபிள் வசனத்தோட ஆதாரமா காட்டுறேன். மீன் வயிற்றுல 3 நாள் இருக்கிறான், ஒன்னும் புரியல அவனுக்கு, மீனுக்கும் ஒன்னும் புரியல. விழுங்க சொன்னாரு, இவனை எங்க கொண்டு காக்கிறது? 3 நாள் இவன் உள்ள இருக்கானே, அந்த மீன் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். புள்ள வயிற்றுல இருந்தா என்ன பாடுபட்டு இருப்பீங்க? மீன் வயிற்றுல எத்தனை நாள் இருந்தான்? மீன் அசையவே முடியாது. ஏன் இவ்வளவு பெரிய மட்டும் உள்ள போயிட்டாங்க. ஒண்ணுல சாப்பிட்டுக்கணும், விழுங்கி சாப்பிட்டுக்கணும், அது இல்லை. 1, 2, 3 நாள், 3ஆம் நாள் எங்க நினிவேல போய் கக்குன்ற. மீன் எவ்வளவு அருமையா கீழ்ப்படிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. மீன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விலகாம இருந்திருக்கு. இப்ப கப்பல் போகும்போது யோனா தூக்கி கடல்ல போட்டாங்க இல்லையா, தெரியல அது உங்களுக்கு தான். கொஞ்சம் அந்த காத்துல கப்பல் அடிச்சு போகுது, அலை பயங்கரமா கொந்தளிக்குது, பெருங்காற்று. அது என்ன காற்றுன்னு போட்டிருக்கு? பெருங்காற்றை வரவிட்டார்னா கர்த்தரை வரவிட்டார். இதான் மெயின் சப்ஜெக்ட். அவ கீழ்படியாம போனா இந்த மாதிரி காற்று தான் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள்ல, நம்முடைய வேலையில, வருமானத்துல வருகிறதான பயங்கர போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் என்னன்னா இந்த காற்று தான். அல்லேலூயா. அப்படியானால் மீன் வைத்துக் கொண்டு போய் 3 நாள் இருக்கிறான். மீனால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த யோனா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவனுடைய ஜெபம் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுங்க. யோனா 2ஆம் அதிகாரத்திலே நினைக்கிறேன், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, விண்ணப்பம் ஜெபம் எங்க போய் பண்றான்? மீன் வயிற்றில், ஜிஹெச்ல போய் பண்றான். வீட்ல ஒரு நிமிஷம், வீட்ல இருந்தா இது வந்திருக்குமா? வீட்லயே வார்த்தையை கேட்டிருந்தா, வீட்லயே இந்த வார்த்தைக்கு நீ விலகாம இருந்தா கர்த்தர் முன்னாடி விலகி இருக்க மாட்டார். விலங்குதான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், கவனிங்க. உங்களுடைய கால தலைவாரி தானே வந்திருக்கீங்க. அந்த சீப்ல எத்தனை முடி வரணும்னு யார் கையில இருக்காது? வசனம் இருக்கா? என் சித்தம் இல்லாம ஒரு முடியாது கீழே. அப்படியானா உங்க முடிவு யார் கையில இருக்கும்? உங்க முடியே அவர் கையில தான் இருக்குன்னா, நல்லா புரியுதா? உங்க முடிவே அவர் கையில இருக்குன்னா முடிவு யார் கையில இருக்கு? முடியும் அவர் கையில தான் இருக்கு, முடிவும் அவர் கையில தான் இருக்கு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. எங்க போய் ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? அழகா சொல்றாரு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா மீன் வயிற்றுல போய். அது எங்க பண்ணிருக்கணும்னா, கர்த்தர் அனுப்புனார்ல, சமூகத்துல இருந்து வரேன்னு சொல்றான். அவங்க கேட்கறாங்க, அந்த மனுஷர்லாம் நீ எங்க இருந்து வரப்போ உங்க எல்லாம் சீட்டு விழுந்துருக்கு, கர்த்தர் சமூகத்துல இருந்து வரேன்னு சொல்றான். அங்கேயே ஜெபம் பண்ணி, அப்பா நீங்க நினைவுக்கு போக சொன்னீங்களா, தர்சீஸ் போக சொன்னீங்களா, நான் எங்க போகணும்னு கேட்டிருந்தான்னா கர்த்தர் நடத்தி இருப்பேன். அங்க போய் என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? அங்க போய் கிருபை நினைக்கிறார். எதை நினைச்சா தெரியுமா? பொல்லாத மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை, பொல்லாத மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்க. எதை போக்கடிச்சுட்டான்? இவன் மட்டும் நினிவேக்கு இப்போ என்ன வந்து ஒருத்தர் அனுப்புறார் ஊழியத்துக்கு, அவங்களே டிக்கெட் எடுக்கிறாங்க, அவங்களே எல்லாம் பண்ணி சொல்றீங்க. இப்போ விளங்குல உங்களுக்கு. இப்போ நேற்று வந்து இறங்கினாரு, அவர் அவங்களே கூப்பிட்டு எல்லாம் பண்ணி காலையில் அவங்களே ஒன்று விட்டுட்டு நம்ம தான் செய்யணும். கர்த்தரே அவனை அனுப்பியிருப்பார். அவர் ஒரு ஸ்பெஷல் கப்பல், அவனுக்கு தனி விமானம், ஒரு தனி கப்பல் வந்திருக்கும்.
ஆனா இவன் ஆடு மாடெல்லாம் அடைக்கிற கப்பல்ல போய் படுத்து கிடக்கிறான் கீழே. அது எங்க போய் படுத்தான் தெரியுமா? கப்பலுக்கு அடித்தட்டுல நாத்தம், அங்கதான் எல்லாம் போட்டு வைப்பான் கழிவெல்லாம், அங்க போய் படுத்து கிடக்கிறான். அது என்ன என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. கேவலமான வாழ்க்கை, இழிவான ஒரு வாழ்க்கை, தள்ளப்பட்ட எல்லாம் தேவனை அறியாதவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? கப்பலுக்கு மேல. ஆனா அறிந்தவன் எங்க படுத்து கிடக்கிறான்? கப்பலுக்கு அடியில படுத்து கிடக்கிறான். அங்கதான் கிருபையை நினைக்கிறான். பொல்லாத மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்கள் ஒரு கிருபையை. அப்ப இந்த காலையில இந்த வார்த்தை கிருபையா உங்களுக்கு வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு. இந்த காலையில வந்திருக்கிற உங்கள் மேல ஒரு பெரிய கிருபையை கட்டளை. நான் தீர்க்கதரிசனமா தேவனுடைய பலிபீடத்தில் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிருபையை கட்டளை வச்சிருக்கிறேன். அந்த கிருபையை கவனிங்க. அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளணும், அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். பற்றி கொள்றதுனா என்ன? அவர் தெரிந்த அந்த கிருபையை என்ன செய்யணும்? வாங்க. அதை பெற்றுக் கொள்ளணும், அதை பற்றி கொள்ளணும். பற்றி கொள்றதுன்னா அதை உறுதியா அதை வச்சு பாதுகா கிருபையை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரர் சொல்றாங்க, கிருபை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்படியானா இந்த காலை வேளையில மீன் வயிற்றுல போய் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, ஜிஹெச்ல போய் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நாளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும், ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க வாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல அவர் வர்றதுக்கு எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க? ஆபரேஷன் இல்லாமலே உயிர்வுள்ள சாட்சி இருக்க நமக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சத்தமா? ஆபரேஷன் பாத்தீங்களா? மறுநாள் வீட்டுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பையன் சாட்சி சொன்னா பாத்தீங்களா? கல்லீரல் வீட்டுக்கு சுகமாகி மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டான். உங்க முன்னால தான் நடந்தது. ஆபரேஷன் பண்ணி சுகமாகிறது சாட்சி இல்ல, ஆபரேஷன் இல்லாம சுகமாக்குறது தான். அவன் அதோட போயிட்டான். ஒரு நாள் தான் கேட்டான், அப்புறம் விலகிட்டான். ஒரு நாள் தான் இருந்தான், அப்புறம் ஆளே காணும், விலகிட்டான். ஆனா யோனா மாதிரி மீன் வயிற்றுல போயிட்டு வருவான், மறுபடியும் வரும். எனக்கு தெரியும், அமைதியா இருக்கிறேன். பாருங்களேன், போன் வரும் கண்டிப்பா, ஒரு அடுத்த போன் வரும், அப்ப நான் பார்த்துக்குவேன். நான் என்ன சொன்னேன்னா, கர்த்தர் சுகமாக்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டான்? அந்த முடவன் ஆலயத்துக்கு போயிட்டான். உடனே ஆலயத்து வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறான். கவனிங்க, ஆலயத்து வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். ஆனா சுகமான உடனே எங்க போயிட்டான்? ஆலயத்துக்கு உள்ள போயிட்டான். இங்க ஆலயத்துக்கு வெளியே இருந்து அவன் சுகமாக்குறாங்க. அப்புறம் எங்க வந்திருக்கணும்? வரலையே. நான் வருந்தி கூப்பிட்டதுனால, கட்டாயப்படுத்தினால வந்து நின்னான். அப்பவும் ஒரு போட்டோ வச்சு தான் வந்தான், அதோட போயிட்டான். சரி, அது என்ன பரவாயில்ல. காரணம் என்னன்னா, உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு, உண்மையான ஒரு பாவத்தை குறித்த நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கிற ஆவி வந்துச்சுன்னா ஆவியானவர் கையில் எடுத்துருவார். பலத்தினாலும் அல்ல, பிலிப்பியனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு. காலையில நான் சொல்றேனே, எல்லாம் விட்டுருங்க. ஒருவேளை நான் அடிக்கடி சொல்வேன், தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், இங்கிலீஷா, அதுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அல்லேலூயா. ஆனா எல்லாருமே பேசுகிற ஒரே பாஷை இருக்கு. சொல்லுங்க, அமெரிக்காக்காரன், ஜெர்மன்காரன், ஜப்பான்காரன், இந்தியாக்காரன் எல்லாம் பேசுகிற ஒரே பாஷை அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா அல்லேலூயா ஒண்ணுதான். அல்லலை நீக்கிற அல்லேலூயா. எல்லாரும் பேசுகிற ஒரே பாஷை அந்நிய பாஷை. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற. அது எந்த நாட்டிலையும் கத்துக்கிற முடியாது, எந்த வீட்டிலையும் கத்துக்கிற முடியாது. பரலோகத்தில் இருந்து வருகிற பரிசுத்த அபிஷேகத்தினால் கிடைக்கிற அந்த வார்த்தை. அப்படியான இந்த காலை வேளையில கர்த்தரை விட்டு விலகாதபடி இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? அவருக்கு ஏற்ற பாதை. சொல்லுங்க, அவருக்கு எல்போ